இன்னைக்கு காலையில் பெருமாள் கோவிலில் புளியோதரை பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. கோவில் புளியோதரைனா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, அங்கே ஒரு மாமி தான் செஞ்சு எடுத்துருந்தாங்க. அவங்கள்ட்ட நான் கேட்டேன் இது எப்படி பண்ணணும்னா அவங்க நிறைய டிப்ஸ்லாம் சொன்னாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் லஞ்ச் இன்னைக்கு கோவில் புளியோதரை தான் செஞ்சு சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு கோவில் புளியோதரை சாப்பிட்ணுன்னா இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு உருண்டை புளியை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சு நல்லா கரைச்சி திக்காக வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, சீரகம், மிளகு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 வரமிளகாய், 1 டீஸ்பூன் வரமல்லி, 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் குறைவாக வெந்தயம், 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்துட்டு ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு 2 கொத்து கருவேப்பிலையும் 2 வரமிளகாயும் சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூனுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து இந்த மாதிரி திக்காக வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. நல்லா இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரக்குள்ளே இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் திக்காக ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 மாதத்துக்கு கூட வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ சாதத்தை நல்லா ஆற வச்சுட்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு புளி காய்ச்சல் எடுத்து நல்லா இப்படி கிளறி விட்டு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.